அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்புல கடைசியா இருக்கக்கூடிய 9வது எண்ல ஆகுபெயர் அப்படிங்கிற ஒரு இலக்கண குறிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்புல முதல்ல எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. இந்த ரெண்டையும் ஃபுல் ஷார்ட்கட்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாரும் கேட்டுட்டு இருந்த இந்த ஒருபுறட் பன்மொழி அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை நான் கொடுப்பேன். கம்பல்சரியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க இந்த குரூப் போர்ல சக்சஸ் ஆயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆகுபெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆகுபெயர் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு பெயர் வந்து இன்னொன்னுக்கு ஆகி வருவது. ஸோ அப்படின்னா என்ன? ஸோ இப்போ பெயர் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பொருட்பெயர் இருக்கு, சரியா? ஸோ பொருட்பெயர், அடுத்து இடப்பெயர், அடுத்து காலப்பெயர், அடுத்து சினைப்பெயர், அடுத்து குணப்பெயர், அடுத்து தொழில் பெயர், சரியா? சோ இந்த மாதிரி 6 வகையான பெயர் சொற்கள் வந்து இருக்குது. இந்த 6 வகையான பெயர் சொற்களுமே இப்ப உதாரணத்துக்கு பொருட்பெயர்னு எடுத்துட்டீங்களேன். சோ தாமரை அப்படிங்கிறது என்னது? ஒரு பொருளினுடைய பெயர். தாமரைங்கிறது என்னது? ஒரு தாமரை கொடி, அதனுடைய பெயர் வந்து தாமரை. சோ இந்த இதானது இந்த பொருட்பெயரானது இந்த தாமரை அப்படிங்கிற பொருளை டைரக்டாக குறிக்காம அதனுடைய சினை உறுப்பு குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப குளத்தில் தாமரை அதிகமாக வளர்ந்திருந்தது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து பொருட்பெயர் தான். ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல தாமரை அதிகமா பூத்திருக்கு அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது பொருட்பெயர் சொல்லிடுவாங்க. அதே இது சோ தாமரை பூத்தது அப்படின்னு கொடுக்குறாங்க, ரைட்டா? சோ இந்த இடத்துல இந்த தாமரை அப்படிங்கிறது என்னது? இந்த கொடி அப்படிங்கிறத பொருட்பெயரை குறிக்காம பூத்தது அப்படிங்கிற அதனுடைய வினையால தாமரை பூ அப்படிங்கிற அதனுடைய சினையை குறிக்குது, ரைட்டா? அதனால இது என்ன பொருள் ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? சோ இந்த மாதிரி ஆகுபெயர்கள்ல அதாவது தாமரை அப்படிங்கிற அதனுடைய கொடி அந்த பெயரானது என்ன செய்யுது? அதை குறிக்காம அதனுடைய சினையை குறிச்சதுனால இது ஒரு ஆகுபெயர் அப்படின்னு சொல்றோம். சோ மொத்த ஆகுபெயர்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆகுபெயர்ல இந்த ஆகு இருக்கு இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் ஆறு பாருங்க. இந்த 16க்கும் ஆறுக்கும் என்ன வந்துடும்? ஆவணம் வருமா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதையும் அதையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆகுபெயர்கள் மொத்தம் எத்தனை? 16 இருக்குது. அதுல முதல்ல பார்க்க போறது என்னன்னா பொருளாகுபெயர். பொருளாகுபெயர் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இந்த தாமரை பூத்துதுன்னு சொன்னா தாமரை பூத்துதுங்கிறது தாமரை குறிக்காம பூவை குறிக்குது. ஸோ அந்த மாதிரி வேற என்ன? தாமரை போன்ற கண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? தாமரை கண்ணம்னா என்னது? தாமரை மலர் எப்படி இருக்கு? சிகப்பா இருக்கு. அப்போ அந்த மாதிரி தாமரை மலருடைய நிறத்தை போல கண்ணும் உள்ளது அப்படின்னு குறிக்காங்க. அப்ப அது வந்து எதை குறிக்குது? குணத்தை குறிக்குது, ரைட்டா? சோ இந்த மாதிரி வருதுலாம். இது எல்லாமே என்னது? பொருளாக பெயர். அதாவது அதனுடைய பொருளை டைரக்டா குறிக்காம இன்னொரு பொருளை குறிச்சதுன்னா பொருளாக பெயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இடவாகு பெயர். சோ இடவாகு பெயர்னா என்ன? சோ உதாரணத்துக்கு ஊர் சிரித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் சிரித்ததுன்னா என்னது? ஏதாட்டும் ஊர் சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்ப எனக்கு தென்காசி ஊர்னு வச்சுக்கோங்களேன். தென்காசி ஊர் சிரிக்குமா? சிரிக்காது. அப்படிங்கிற ஊர்ல உள்ள மக்கள் தான் சிரிக்கிறாங்க. அப்போ ஊர் அப்படிங்கிறது அது டைரக்டான அந்த இடத்தை குறிக்காம அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு ஆக இருந்ததுனால இது இடப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்தியா வென்றது அப்படிங்கிறாங்க. இந்தியாவை வென்றுச்சு, இந்தியா சார்பாக விளையாண்ட வீரர்கள் தான் வென்றாங்க. அதனால அதுவும் என்னது? இடவாகு பெயர் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் எப்படி சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஊர் அப்படிங்கிறது என்னது? ஒரு இடம், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் பள்ளி சிரித்தது அப்படின்னு குறிக்கிறாங்க. பள்ளி சிரித்ததுன்னா என்னது? பள்ளியில் உள்ள மாணவர்கள் சிரித்திருப்பாங்க. அப்போ பள்ளி அப்படிங்கிறது ஒரு இடப்பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர்ல என்ன இருக்கோ அதான் டைரக்டா என்னது? ஆகுபெயர் அப்படின்னு போட்டணும், சரியா? ஸோ இப்போ இதுல பாருங்க, தாமரை பூத்தது. ஸோ தாமரைங்கிறது என்னது? அது வந்து ஒரு பொருள், ரைட்டா? தாமரைங்கிறது என்னது? ஒரு பொருள் அப்படிங்கிற அந்த பொருளாக பெயர் வந்துச்சு. ஸோ காலவாகு பெயர், சினையாக பெயர், பண்பாகு பெயர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பின்னாடி வீடியோ போடுவோம். ஸோ ஜென்ரலா இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்க. ஆகு பெயர்னா என்ன கான்செப்ட், 16 வகை ஆகு பெயர் இருக்கு. பொருளாக பெயர், இடவாகு பெயர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம், சரியா?